அதுக்கு பார்த்தா 2 உதாரணம் அதில் கொடுத்தா வெங்கடேசன் ஐயா சொல்லியிருப்பாரு. இது வந்து யார் சொன்னது கேட்டிங்கன்னா, அர்னால்ட் டெக்ரட்டே அந்த காலத்தில் செஞ்சு பார்த்துருக்காரு. அதனால அசைவ உணவு அவன் கேட்கணும், இன்னைக்கு அசைவ உணவான்னு கேட்கணும், அடுத்தது சைவ உணவான்னு கேட்கணும், என்ன நோயின்னு கேட்கணும். இந்த 2-3 கேள்வி கேட்டால் போதுமானது. நீங்க சக்கரை நோயாளி பொதுவாக வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அசைவம் சாப்பிட்றவங்க சக்கரை நோய் வருது, அப்புறம் வந்து சைவம் சாப்பிட்றவங்களுக்கு சக்கரை நோய் வருது. அதனால எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு புற்றுநோய் வருது, சைவம் சாப்பிட்றவங்களுக்கு புற்றுநோய் வருது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை, நோயே கிடையாது, அது வேற. அந்த அகத்தூய்மை, அதாவது விருப்ப உணவுகள், நம்ம சாப்பிட்ற அத்தனையுமே விருப்ப உணவுகள். விருப்ப உணவுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சளியாகும் நச்சுத்தன்மையாக மாறி குறிப்பா அமிலமா மாறி உடலங்கு பரவி ஒட்டிக்கொள்ளும். என்ன ஆயிரும்? ஒட்டிக்கொள்ளும். சளியும் ஒட்டிக்கும், சளியோட அமிலமும் இருக்கும், கொடூரமா மாறிடும். உடம்பு அமிலமா மாறி கொன்னே போடும். உடம்பை வெளியேற்றுறது வந்து 2 வேளையில வெளியேற்றி ஆகணும். அது அதிகபட்சமா மலத்திலையும் சிறுநீர்ல வெளியேற்றி ஆகணும். அதிகபட்சமா மலத்திலையும் சிறுநீர்ல தான் வெளியேற்றணும். அதுக்கப்புறம் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் தான் விஷம சாந்தி சின்ன வேளையில தோல்வடி வெளியேறும். உடனடியே வெளியேற்றப்பட வேண்டியது 2 இடம் தான். ஒண்ணு சிறுநீர் மலம். நம்ம சிறுநீர் மலம் போனாவே அது உணவு வந்து விஷமாக வெளியேற்றுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப வந்து உணவு நிறுத்துகின்ற பொழுது ஏற்கனவே சாப்பிட்ட உணவு பழக்கம், அதாவது விருப்ப உணவுகளை பூரா வெளியெடுக்கணும். இந்த விருப்ப உணவுகளை வெளியெடுக்கிறது 2 வழிதான். ஒண்ணு, நீரை மருந்தாக அருந்தி மருந்தில்லாத தூய்மையான காய்கறியா இருக்கணும். மருந்தடிக்காத தூய்மையான அது இப்ப மருந்தடிக்காத காய்கறிகள் எப்படிங்க கிடைக்கிறது? இப்போ எல்லாமே குற்ற முடியாது. இப்ப நீங்க உண்மையை விரும்பணும்னு நினைக்கிறவங்க, ஆரோக்கியங்கிற வைராக்கியம் வேணும், எனக்கு 100 ஆண்டுகளுக்கு வாழ போறேன், எனக்கு ஆரோக்கியங்கிற வைரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த முயற்சி பண்ணணும். நான் 100 ஆண்டுக்கு ஆரோக்கியமா இருக்கணும், 100 ஆண்டுக்கு இந்த உடல் வந்து என்னை விட்டு உயிரை விட்டு எனக்கு போகக்கூடாது, இறைவன் வந்து உள்ள இருக்கிறவன் போகக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி, இறைவன், ஆற்றல், உயிர், சீவன், பல்வேறு வகையான இந்த உயிருக்கு வந்து பல்வேறு பேர் வைக்கிறாங்க. கடவுள்னு சொல்றான், உயிர்னு சொல்றான், அறிவுன்னு சொல்றான், சீவன் சொல்றான், எல்லாம் அதே தான். அப்படி நினைக்கிறவங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, நீங்க சொந்தமா இருக்கிற முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, இதுக்கெல்லாம் மருந்தடிக்க மாட்டாங்க. பப்பாளி, வீட்டில் வச்சிருக்கிற பப்பாளி, வீட்டில் இருக்கிற காய்கறிகளை மருந்தடிக்க மாட்டாங்க, அதை பயன்படுத்திக்கலாம். தற்காலிகமா வேணும்னா நீங்க பயன்படுத்தி நீரை வச்சு சுத்தம். எதுவுமே இல்லை, தப்பிச்சாகணும்னா நீங்க அவசரத்துக்கு காய்கறிகளை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் நீரை மருந்தாக அந்த விஷத்தை வெளியெடுத்துடலாம். 2 வழி இருக்கு. சொந்த காய்கறியும் பயன்படுத்தலாம், கடையில போய் வாங்குறதுக்கு தண்ணீரை வச்சு சுத்தப்படுத்திடலாம். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 2 வழி. என்ன, இந்த வீட்டு காய்கறி வச்சு பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரம் முன்னேறலாம். இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்றதுனால கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் வெற்றி நிச்சயம். வெற்றி தகுந்த மேற்பார்வை இல்லாமல் செய்யக்கூடாது. இப்போ கேரளாவில் சேர்த்து போன மாதிரி தான் அது. எல்லாரும் உணவு பழக்கத்தினால தான் சாகுறாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இறைச்சி சாப்பிட்றவங்க கூட கொடிய புற்றுநோய் வருது, எல்லாத்துக்கும் தெரியும். இறைச்சி சாப்பிட்றதுனால தான் புற்றுநோய் வருதுன்னு சொல்றது இல்லை எவனுமே. அதுதான் காரணம். என்ன, அனாட்டமி படி, பயோகெமிஸ்ட்ரி படி நாம் சாப்பிட்ற அசைவ உணவு அது கார்ஜினோஜென்ஸாக மாறும், ஸ்டாப்லகோசியா மாறும். அப்புறம் கார்ஜினோஜென்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ், தீர்க்க முடியாத பொழுது அது பல்வேறு வகையான கிருமிகளை உற்பத்தி பண்ணுது. அது மட்டும் இல்லை, புது கிருமிகளை உற்பத்தி பண்ணும், கண்டுபிடிக்காத கிருமிகளை உற்பத்தி பண்ணும், நிமோனியா காய்ச்சல் உற்பத்தி பண்ணும். இதெல்லாம் பால் குடிச்சாலும் நிமோனியா காய்ச்சல் வரும். இதெல்லாம் ரொம்ப கொடூரமானது. ஏன்னா உலகத்திலே மோசமானது வைரஸ் தான். அது இறைச்சியில பயங்கரமா வைரஸ் இருக்கும். இறைச்சியும் பால்ல இருந்தா நிறைய வைரஸ் இருக்கும். இறைச்சியும் பால்லதும் நிறைய வைரஸ் இருக்கும், பயங்கர வைரஸ். நீங்க வைரஸ் தான் திங்கிறீங்க, அப்புறம் அது என்ன பண்ண அங்க ஆரோக்கியம் தர போறது இல்லை. அது பூரா கார்பன் அடிப்படை கொண்டது. என்னது கார்பன்? இருட்டு அடிப்படை கொண்டது, பெர்மெண்டேஷன் அடிப்படை கொண்டது, அழுகுத்தன்மை அடிப்படை கொண்டது. ஏன்னா வயிற்றுக்குள்ள போறப்போ ஆக்சிடேஷன் நடக்காது. வயிற்றுக்குள்ள பெர்மெண்டேஷன் தான் நடக்கும். அது நிறைய பேர் புரிஞ்சுக்கல, யாருமே 99 பேர் புரியாது. இது வயிற்றுல போற உணவு பெர்மெண்டேஷன் ஆகுது, வயிற்றுல போற உணவு அழுகி போகுது. ஏன்னா இறப்பையில வந்து ஆக்சிஜன் கிடையாது. இறப்பையில ஆக்சிஜன் கிடையாது. இறப்பையில என்ன கிடையாது? புக் இருக்கா? சரஸ்வதிமா புக் இருக்கா? ஓகேங்க, நான் வந்து இந்த திருக்குறள்ல சில பகுதிகளை நான் அப்படியே படிக்கிறேன். மேபி உங்களுக்கு லைன் சரியா எடுக்கலன்னு நினைக்கிறேன். இதோ எடுத்துட்டேன்ப்பா புக். அந்த 71ஆம் பக்கம் இன்னொருக்கா படிச்சு காமிச்சிருங்க. 70, 71 அப்படியே படிங்க. அந்த 70, 70 முழுமையா படிங்க. 70, 71 முழுமையா படிங்க. சரிங்க.
ஆரோக்கியசாமி உங்க பேரை சொல்லிக்கங்க. ரஞ்சித் உங்க பேரை சொல்லிக்கங்க. ஐயா வணக்கம். ஆரோக்கியசாமி. வணக்கம் அருணா. ஆரோக்கியசாமி உங்க அறிமுகப்படுத்திக்குமா? ஐயா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். ஆரோக்கியசாமி, தேனி மாவட்டம். தேனியில இருந்து பேசுறாருங்க. நல்லது நல்லது. புத்தகத்தை காட்டுங்க. திருவிழாவுக்கு சென்ற புத்தகத்தை கையில காட்டுங்க. இல்ல இப்ப நான் ஆன் டியூட்டில இருக்கேன், அதனால புத்தகம் வாங்கி படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா என்கிட்ட இருக்குயா, உங்களுக்கு நான் வாங்கிருக்கேன். அதன்படி நடக்கணும். வேற ரஞ்சித் அவங்க வாங்கிட்டாங்க. வந்துருச்சுங்களா? 10 புத்தகம் வந்துருச்சா? ஆமாங்கய்யா, இன்னும் வரல. வந்துருங்க. டிராக்கிங் நம்பர் பாருங்க. டிராக்கிங் நம்பர் வந்திருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கும். டிராக்கிங் நம்பர் பாருங்க. டிடிசில திருச்சியில இருந்து அனுப்பிச்சிருக்கேன். இப்ப நான் ஈரோட்டில் இருக்கேன். எனக்கு டிடிசில அனுப்பிச்சாச்சு உங்களுக்கு. அது டிராக்கிங் பார்த்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடும். அதனால அந்த 70-71 நம்பருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தெரியாம யார் செஞ்சாலும் மரணம் உறுதி. 70-71 பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தெரியாம எவன் பண்ணாலும் மரணம் போட்டு எரிஞ்சிடும். மரணம் வேட்டையாடிடும். கேரளா ஒரு பொண்ணு செத்து போச்சு. கேரளா ஒரு பொண்ணு தப்பா போய் அது உணவு நிறுத்தினாவே தண்ணி உணவை நிறுத்தும்னு நினைச்சிட்டு அதுதான் இது கண்டுபிடிச்சாச்சு. இது பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல் சாவே கிடையாது. அதான் விஷயமே. ஏன் சாகுறான்னா அந்த உணவு சாப்பிட்டு மனச்சிக்கல் இருப்பது சாகுறான். டிஎன்ஏவே மாத்திரலாம். டிஎன்ஏவை நியூட்ரல் பண்ணலாம். டிஎன்ஏவை நியூட்ரல் பண்றதை நம்ம கண்டுபிடிப்பே டிஎன்ஏ. அது உலகத்துல தமிழ் தான். இன்னைக்கு தமிழ் படிக்கலன்னு அத்தனை பேர் கோவிந்தா தான். நல்ல வேலை இளையராஜா போய் தமிழை காட்டிட்டு வந்துட்டாரு. இதே மாதிரி இதை வந்து ஒரு 1,00,000 பேர் அதை கத்துக்கணும். 1,00,000 பேர் ஆசிரியரா மாறிடணும். கத்துக்கிறது இல்ல, நேரடியே புத்தகத்தை வச்சு பாடம் நடத்தலாம். பாடம் நடத்தி முதல்ல பாடம் நடத்தி பழகிடணும். படிச்சு 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 விடக்கூடாது. இதே கடைசி வாய்ப்பு நமக்கு. இனிமேல் எவனும் வர முடியாது. இனிமேல் நோபல் பரிசு விஞ்ஞானிகளும் ஆரோக்கியம் நல்ல பாருங்க. மருத்துவத்தில் நோபல் பரிசு பெறுகிற விஞ்ஞானிகளும் ஆரோக்கியத்தை தர முடியாது. மருத்துவத்துல நோபல் பரிசு பெறுவதற்கு இனி வாய்ப்பு கிடையாது. நம்ம இது மாதிரி எடுத்துட்டு வந்தாதான் உண்டு. ஏன்னா அவனுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் கிடையாது. மேல 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 தம்பி. சரிங்க, நான் அப்படியே அந்த பாடத்தை படிக்கிறேன். அப்படி கேட்டு நான் பாட்டு வரேன். நான் இறங்கிட்டேன். அப்படி கேளுங்க, நான் நானும் பார்த்துட்டு வரேன். படிங்க. ஓகே. விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி, பக்கம் வந்து 70. விண்வெளியிலிருந்து சக்தியை பெறும் வாழும் முறை. டாக்டர் அர்னால்ட் எஹராட் அவர்களின் புத்தகத்திலிருந்து கீழ்கண்ட பகுதிகளை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் பை டாக்டர் அர்னால்ட் எஹராட், 1866 to 1922. A German naturotherapy doctor settled in America. அவருடைய புத்தகத்துல page number 59 and 60. Vitality does not depend primarily and directly upon food, but rather from the facts of how far and how much the function of the human engine is obstructed, clogged up by the mucus and toxemias. Page 64 and 65. The human body does not expel, burn up, or use up a single cell that is in the vital condition. The cleaner, the more free from obstructions from waste, the body is easier and longer you can fast with water and air alone. The limit where real starvation sets is yet unknown. Page number 69. Under ideal conditions, nitrogen is assimilated from air by pure body. Page number 160 and 161. In a body free for all waste and poisons, if you simply supply the engine with necessary water which is used up, you ascend into a higher state of physical, mental and spiritual conditions. மொழிபெயர்ப்பு. சிலேத்துவம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை. மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல.
மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. ஆனால் அது மனித உடல் என்கின்ற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷ பொருட்களாலும் அடைப்பட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைப்பட்டு இருக்கிறது என்பது பொறுத்தது. ஆனால் அது மனித உடல் என்கின்ற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷ பொருட்களாலும் அடைப்பட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைப்பட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது. மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவு பொருள் சேர்ந்து அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கும் தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். எத்தனை காலம் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. உடல் நல்ல அது பேசுறது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். அது முக்கியமானது. அது பட்டினி என்பது கிடையாதுங்கிறது புரிஞ்சுக்கிறீங்களா? அது அப்படின்னா பட்டினி கிடையாதுன்னா அப்ப சக்தி எங்கிருந்து வருது? யாராவது சொல்ல முடியுமா? அது பிரபஞ்சங்கிறது அப்புறம் அது உடனே யாரும் அங்க போகாதீங்க. அது அது அப்படி போற நடந்தது முட்டாளாயிரம். முதல்ல காத்துல என்ன இருக்குது? காத்துல என்ன இருக்கு? காத்துல நிறைய ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. குறிப்பா சொல்லுங்க. ரெண்டு பார்ட்டிகள் ரொம்ப அதிகம். அதாவது காத்துல முக்கியமா இருக்கிறது நைட்ரஜன், ஆக்சிஜன். ஆக்சிஜன் விட்டுருங்க. ஆக்சிஜன் எல்லாரும் சொல்லிருக்கீங்க. என்னைக்காவது நைட்ரஜனை பத்தி சொல்லிருக்கீங்களா? அதுதான் முட்டாள்தனம். இந்த வெள்ளைக்காரன் பண்ண முட்டாள்தனம் இதுதான். வெள்ளைக்காரன் பண்ண அப்ப இங்கிலீஷ் படிக்கிறவங்க எந்த மாதிரி ஆயிடுறான்? முட்டாள் ஆயிடுறான். அதேதான் தமிழ் படிக்கிறவன முட்டாளாக்குறப்ப இங்கிலீஷ் பேர் அதை விட முட்டாளா மாறிடுவான். புரியுதுங்களா? நமக்கே 2000 வருஷத்துக்கு இப்பதான் புரியுது. 2000 ஆண்டுக்கு அப்புறம் இப்பதான் புரியுதுங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டோம். ஆடங்க பக்கம் 2000 ஆண்டுகளா நம்ம முட்டாளா இருந்திருக்கு. எத்தனை ஆண்டுகளா? 2000 போச்சா? அதாவது மனப்பாட கல்வி முறை, மனப்பாடத்துக்காகவே மட்டும் படிச்சு மனப்பாடம் செஞ்சு கல்வி முறை, மதிப்பெண் கல்வி முறை. மனப்பாடம் வேற, மதிப்பெண் வேற. இலக்கியங்களை மனப்பாடம் பண்ணலாம். அதாவது செய்யுள் நடை நீங்க மனப்பாடம் பண்ணணும். செய்யுள் நடை என்பது குழப்பிக்க கூடாது. வெள்ளைக்கரனால் உருவாக்கப்பட்ட குமாஸ்தா கல்வி முறை தான் பேசணும். மனப்பாடம் என்பது மரபு வழி கவிதைகள், அது வேற. அது காதுல தான் கேட்கணும், காதுல தான் மனப்பாடம் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? கல்விங்கிறது காது வழி கேட்கறது தான். ஏடு எழுத்தாணம் இல்லாத காலத்துல கல்வி வந்து செவிச்சேலமா தான் சொல்லப்பட்டது. ஏடும் எழுத்தாணம் இல்லாத காலத்துல நீங்க மனசுல தான் வாங்கிக்கணும். என்னது அதுல புரிந்ததுங்கய்யா. இப்ப இது வந்து புரியுதோ இல்லையோ வந்து மனப்பாடம் செய்து அப்படி ஒரு காலம் போயிட்டு இருக்கு. மதிப்பெண் வாங்குறதுக்காக மனப்பாட கல்விங்கிற சொல்றதை விட மதிப்பெண் கல்வி முறைன்னு சொல்லி பழங்க. அது தப்பு. புரியுதுங்களா? திருத்திக்குங்க. தப்பு கிடையாது. நம்ம தப்பா சொல்லி கொடுத்தனால எதை சரியா சொல்ல நமக்கு தெரியல. நானும் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தேன். முதல்ல ஒரு 20 வருஷமா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இது மதிப்பெண் கல்வி முறை. அப்புறம் தான் மாத்தினேன், பேரையுமே மாத்தினோம். இதுக்கு பேர் குமாஸ்தா கல்வி முறைன்னு பேர். என்னது? குமாஸ்தா கல்வி முறை. குமாஸ்தா கல்வி முறை. நீ எம்டெக் படிச்சேன்னா பிடெக் படிச்சானே எவன்கிட்ட போய் அடிமையா இருக்கிறது எம்டெக் படிக்கிறீங்க. எம்டெக் படிச்சா என்ன? எவனோட போய் அடிமையா இருக்க போறீங்க? எவன்கிட்ட போய் எம்டெக் படிச்சாலும் எங்க போய் இருக்க போறீங்க? யாருக்கிலயாச்சும் போய் நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும் இல்லையா? அதுக்கு பேர் என்ன? அடிமைன்னு அர்த்தம். என்னது? அடிமை. அதுக்கு மானங்கெட்ட கல்வி முறைன்னு பேர். என்ன கல்வி முறை? மானங்கெட்ட கல்வி முறை. அந்த கல்வி முறை நானும் படிச்சிருக்கேன். பிஎஸ்சி வரைக்கும் மானங்கெட்ட கல்வி தான் படிச்சிருக்கேன். என்னது? மானங்கெட்ட கல்வி முறை. ஏன்னா ஆரோக்கியம் தெரியாத பொழுது மானங்கெட்டவன் தானே. ஆரோக்கியம் எங்கேயும் விற்கப்படுறது இல்லைங்க. ஆரோக்கியம் எங்கேயும் விற்கப்படுவதில்லை. அப்புறம் விற்கப்படாத கூட அப்புறம் எங்கிருந்து எடுத்துக்கிறது? அதையா
யாராவது எந்த மருத்துவராவது ஆரோக்கியம் விற்க எங்கேயாவது ஆரோக்கியம் விற்கப்படும், காய்கறி விற்கப்படும், சக்கரை விற்கப்படும், சாராயம் விற்கப்படும் போடுறீங்க. எங்கேயாவது ஆரோக்கியம் விற்கப்படுதுன்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? சும்மா பேர் தான் வச்சிருக்காங்க எல்லாரும். கேட்குறேன், ஆரோக்கியம் இங்கே விற்கப்படுகிறது அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? உலகத்தில் யாரும் நிரூபிக்க முடியுமா? தெரியல மக்களுக்கு ரொம்ப இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியும் வைக்க போறேன்? ஆரோக்கியம் இங்கே விற்கப்படும் அப்படின்னு எழுத போறேன் பாருங்க. தைரியமா போடுறேன் பாருங்க. என்ன போட போறேன்? ஆரோக்கியம் இங்கே விற்கப்படும் போடுறேன். இப்ப நான் தானே பண்ணணும். இப்ப யாரு பேசணும்? நான் தானே பேசுறேன். நீ வா. ஒன்று என்ன படிச்சுதான் வா. நீ முதல்ல ஆரோக்கியம்னா என்னன்னு கேள்வி கேட்பேன். முதல்ல ஆரோக்கியம்னா என்ன தெரியுங்களா? முதல்ல ஆரோக்கியம்னா என்ன சொல்லுங்க. உடல், மனம், ஆன்மா. என்னது? உடல் மனம் ஆன்மா. அப்படின்னா உடல் தூய்மையா இருக்கணும். அப்புறம் மனம் தூய்மையா இருக்கணும். இது ரெண்டும் தூய்மையாச்சுன்னா வெட்டவெளி, அதாவது உள்ள இருக்கிற வெட்டவெளி இருக்கு இல்லையா, அந்த வெட்டவெளிக்கு இன்னொரு பேர் தான் ஆன்மா. என்னது? நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? ஆன்மா நினைச்சிட்டீங்க கோயிலுக்கு போறது, கும்பாசம் பண்றது, அங்க கெடா வெட்டி கும்பிடுறது, சாராயம் குடிக்கிறது தானே அப்படி நினைச்சிட்டு தான் இருக்கிறீங்க ஆன்மானா? அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ரீதியில ஒரு விதமா அதை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அதாவது அதுக்குன்னு ஒரு சரியான ஒரு பாதை கிடையாது. எம்டி ஸ்பேஸ். அதுக்கு பேர் என்னது? எம்டி ஸ்பேஸ். என்னது? அது பேர் வேக்குவம் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வேக்குவம் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல 99.99% வேக்குவம் தான், வெற்றிடம் தான். மிச்சம் இருக்கிற இந்த 0.999% தான், 0.0009% தான் இந்த மொத்த எடை. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 58 கிலோங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 0.000000 போட்டு ஒரு 1 போட்டு அதே என்ற எடை. அப்படின்னா நம்ம சயின்டிஃபிக்கில் பார்த்தோம்னா இந்த வெற்றிடத்தை தான் அவன் ஆன்மான்னு சொல்லிட்டான். வெற்றிடத்தை தான் ஆன்மான்னு சொல்லிட்டு அது பேர் ஜீரோன்னு வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? சரி, இது தொடங்க. நான் வீட்டுக்கிட்ட வந்துடுவேன். அங்கே போனால் நல்லா எடுக்கும். ஓகேங்க. சரி. ஓகே. அதே பக்கத்து 71ல 3வது பேராகிராஃப்ல இருந்து படிக்கிறேன். உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்குத்தானே தயாரித்துக் கொள்கிறது. அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போல வாழ வல்லது என்று டாக்டர் குறிப்பிடுகிறார். அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போல வாழ வல்லது என்று டாக்டர் குறிப்பிடுகிறார். கழிவு பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்மீக ரீதியாகவும் மேலான நிலைக்கு உயர்வடைவீர்கள். கழிவு பொருள்களும் நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறது என்றது நாம் படித்ததையெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பாருங்கள். நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகின்றது, நாம் படித்ததையெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பாருங்கள். ரொம்ப 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 முக்கியமானது ஐயா. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம விருப்ப உணவு தான் சாப்பிட்றோம். விருப்ப உணவு நான் உண்ணும் உணவுங்கிறது விருப்ப உணவு தான். நீ காலை என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு இதுதான் பிடிக்கும். 100க்கு 100 பேர் எனக்கு இதுதான் பிடிக்கும்பாங்க. அந்த பிடிக்கிற உணவு தான். அப்போ அது விருப்ப உணவுன்னு அர்த்தம். என்னது? விருப்ப உணவு. விருப்ப உணவு என்பது வேற, இன்னொரு உணவு விருப்ப உணவு என்பது வேறு. ஆரோக்கிய நிறைவு செய்யுங்க. விருப்ப உணவு என்பது வேறு, இன்னொன்னு என்ன? ஆரோக்கிய உணவு என்பது வேறு. அப்ப ஆரோக்கியம் தருகிற உணவு உலகத்துல கிடையவே கிடையாது. என்னது?
ஆரோக்கியம் தரும் உணவு கிடையவே கிடையாது. உலகத்துல உற்பத்தி பண்ணவும் முடியாது. உலகத்துல உற்பத்தி பண்ணவும் முடியாது. இப்ப மாட்டிட்டீங்களா எல்லாருமே? இதுதான். அப்படின்னா கழுவலாம். அப்படின்னா என்ன? அப்படின்னா விருப்பத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம உடம்புல காப்பாற்றணும், இந்த உள்ள இருக்கிற இறைவனை காப்பாற்றணும், கடவுளை காப்பாற்றணும், சிவனை காப்பாற்றணும். உடம்பு கோயில், உள்ளே இருக்கிற உயிர் இறைவனை யார் நம்புறாங்களோ அவங்க உடம்பை கழுவலாம். உடம்ப அப்ப கழுவுறதுக்கு 2 தான் அடிப்படை. ஒன்று, அந்த பெருங்குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு மருந்தடிக்காத காய்கறிகள், மொத்த உடலை சுத்தம் பண்ணுற ரத்த பாதையிலிருந்து 12 வகையான இதையும் பிரிக்கிற தூய்மை சேர்வு தூய்மையான மழைநீர் அல்லது ஆற்று நீர். வசதி இருக்கிறவங்க ஆர்வ வாட்டர். வசதி இருக்கிறவங்களுக்கு தான். வசதி இருக்கிறவங்க உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றிக்கலாம். உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாத்திக்கலாம். அது வசதி பொறுத்தது. என்ன மாதிரி ஏழைகளுக்கு பொறுத்தது. நான் ஆற்று தண்ணிக்கு போயிடுவேன். ஆற்றுல பிடிச்சிட்டு வந்து வச்சுக்குவேன். நான் போய் ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு சாதாரண ஃபில்டர் வாங்கி வச்சுக்குவேன். அதில் வாங்கி ஊற்றிட்டு அதை தண்ணி குடிச்சிட்டு இருப்பேன். எனக்கு வந்து பசி வரக்கூடாது, மரணடி அடிச்சுட்டே இருப்பேன். பசி வந்தால் பசி வந்ததுன்னா அது பசினமா வாதம், பசினா பித்தம், பத்தினா கபம் நடத்த. இந்த 3 சேர்ந்தாதான் ஆளை சாகடிக்கிறது. அது எனக்கு வந்து 15 வயசு வரைக்கும் புரியாது. எத்தனை வயசு வரைக்கும் புரியாது சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. 15 வயசு. பசி என்பது வந்து வாதம், கபம், பித்தம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு புரியல. உங்களுக்கு நீங்களே அறிவாளி ஒத்துக்கிறேன். நான் முட்டாளா இருக்கிறேன், அதான் சொல்றேன். நீங்களாம் அறிவாளி தான். நான் முட்டாளா இருந்து எனக்கு 15 வயசு வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஒரு கடைசியில் 40 வயசுல தான் புரிஞ்சுக்கிட்டு, ஓ பசி தானே ஆளை சாகடிக்குது, இது இவ்வளோ நோய் இருக்குன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்போ முட்டாள்தனமாவே எங்கள் அப்பா இருந்திருக்காரு. என்னது? எங்கள் அப்பா அம்மாவே முட்டாளாக இருந்திருக்கிறாங்க. யார் இருந்திருக்கிறாங்க? பெற்றோர்கள். பெற்றோர்களே முட்டாள் தான். அப்புறம் எங்கள் பெற்றோர் மட்டும் அவங்க தாத்தா அது முட்டாள் தான். எல்லாருமே எல்லாம் நோடு தான் சேர்த்தாங்க எல்லாருமே. வீட்டுக்கு வந்துட்டேன். ஏதோ இடையில வந்து ஒன்று தப்பா வந்துக்கிட்டே இருக்கு. சாலிட் வேஸ்ட் மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது. சாலிட் வேஸ்ட் மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது. தேவையற்ற உப்பு. மூஞ்சி தெரியுதா? இல்லங்க, வெறும் ஆடியோ மட்டும் தாங்க வருது. நீங்க வீடியோ ஆன் பண்ணல. இல்லங்க, வீடியோ ஆஃப் பண்ணிருக்கீங்க. இல்ல வீடியோ ஆஃப் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அது ஆஃப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதை இன்னொரு வாட்டி பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு இருக்க, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இல்ல வீடியோ சொல்றேன். வீடியோ ஆடியோ கேக்குதுங்கயா. பண்றேன், நீங்க பேசுங்க. மேபி வீடியோ ஓகேங்க, நீங்க பேசுங்க. தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலம் வெளியாகின்றன. தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலம் வெளியாகின்றன. ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். பாதையில் படியும் விஷத்தை வேக வைத்த காய்கறிகளின் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை கூறுகிறது. மீதி பகுதி கேக்குதுங்கய்யா. என்னோட இடம் இருக்கு பாருங்க. வெங்கடேச உணவில்லா மருத்துவம், வெங்கடேச ஈர்ப்பு விசி மின்சாரம் என்ற முகவரி பாருங்க. தெரியுதா? இதான் என்ற வீடு. இப்ப நான் தங்கி இருக்க வீடு இதுதான். இங்க பூரா பக்கத்தால தோட்டங்காடு நிறைய இருக்கு. தோட்டங்காடு, மரத்துக்கடையில நிற்கிறேன். இது பூரா வேப்ப மரம். இங்கே தான் என்னோட ஆராய்ச்சி மையம். இந்த பெயர் பணிக்கு பார்த்து இது வரைக்கும் கோபியில் யாரும் நின்று என்னன்னு விசாரிச்சதே கிடையாது. 20 வருஷம் இந்த போர்டு இங்கே இருக்கு. அங்கங்கே இடம் மாறிட்டே இருப்பேன். அந்த 10 இடத்துல கோபியில் மாறி போயிருப்பேன். ஒருத்தர் கூட இந்த பொருள் இதில் என்ன இருக்கு, ஏது இருக்கு, யாரும் விசாரிச்சு ஃபோன் பண்ணி கேட்டதே கிடையாது. கொட்டை இடத்துல போட்டிருக்கேன். உணவில்லாமல் வாழும் யார் யார் படம் இருக்குங்கய்யா? திருவள்ளுவர் படம் இருக்கு,
திருவள்ளுவர், திருமூலர், பதஞ்சலி, அர்னால்ட் எக்ரட்டு, வெங்கடேசன், சார்லஸ் டார்வின், அப்புறம் ரஷ்ய விஞ்ஞானி இவான் பாவ்லே, அப்புறம் இனியன். இந்த 8 பேர் கான்செப்ட் தான். இந்த 7 பேர் சொல்றது நான் ஜூஸா கொடுக்குறேன். Okay. 8 பேர் என்னை விட்டுருங்க. இந்த 7 பேர் என்ன சொல்றாங்களோ அவங்களுடைய ஆர்குமெண்ட்டை நான் வெளியே வைக்கிறேன். அதன்படி நான் வாழ்றதுனால எனக்கு வந்து மரணத்தை நான் தள்ளி போட்டே போறேன். மரணத்தை தள்ளி போட்டுட்டே போறேன். அதுதான் மரணத்தை தள்ளி போடுறதா இல்லை வேலை. இந்த மரணத்தை தள்ளி போடுறது நம்மளுடைய பழக்க வழக்கம். சரியா? இப்போ நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். மாடிப்படி ஏறுறேன் மேலே. ஓகே. மீதி பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலின் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது. நீர் உணவின் மூலமாக மாத கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியிலிருந்து தான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்பது புரியும். கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியிலிருந்து தான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்று புரியும். பெண்களும் நீர் உணவு முறையை பயன்படுத்தி பலன் பெறலாம். நீர் உணவு முறையை பின்பற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விடுகிறது என்று டாக்டர் அர்னால்ட் எகராட் கூறுகிறார். வயது இந்த நீருணவு முறை பின்பற்றுகின்ற பொழுது அப்ப நீருணவு முறை யார் பரிந்துரைக்கிறாங்க? ஜெர்மனியில அர்னால்ட் எகராட் பரிந்துரைக்கிறார். உலகத்துல அதுக்கப்புறம் பரிந்துரைத்தவர் திருவள்ளுவர். உலகத்துல 2 பேர் தான் நீர் மருத்துவத்தை பரிந்துரைக்கிறாங்க. நான் இந்த நீர் உணவு முறையை தான் நான் என்ன பேர் மாத்திட்டேன்? நீர் மருத்துவம்னு பேர் மாத்திட்டேன். நீர் மருத்துவங்கிற சொல்லு நான் கண்டுபிடிச்சதுதான், உணர்ந்ததுதான். இதைத்தான் அப்புறம் நீர் உணவை வந்து என்ன மாத்திட்டேன்? நீர் மருத்துவம் மாத்திட்டேன். அவங்க கண்டுபிடிச்சதுல அவங்க தான். கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன்? மருத்துவம் மாத்திட்டேன். என்ன மாத்திட்டேன்? மருத்துவமா மாத்தியாச்சு. அந்த நீரை நம்ம வந்து மருந்தா குடிக்க. நீங்க வாட்டர் டயட்னு கூட சொல்லலாம். ஆனா இது வாட்டர் மெடிக்கல் நாங்க சொல்றோம். வாட்டர் இஸ் மெடிசின் கிடையாது. வாட்டர் மெடிக்கல். வாட்டர் மெடிசின் சொன்னாலும் கூட கொஞ்சம் பொருள் கிடையாது. வாட்டர் மெடிக்கல் அதாவது மெடிக்கல் ஆஃப் வாட்டர் அல்ல வாட்டர் ஆஃப் மெடிக்கல். நீரை வைத்துக் கொண்டு மருத்துவம் செய்வது. சரி 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 சரி. வயது வந்த ஆண் பெண் அனைவரும் நீர் உணவு முறையை பின்பற்ற கடமைப்பட்டவர்கள். இதுவரை நாம் பெற்ற அரைகுறை அறிவிற்கு ஐரோப்பியர் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முறையே காரணம். இந்திய ஆராய்ச்சி முறை அண்டவெளியிலிருந்து ஆரம்பமாகிறது. இப்போது அநேகமாக அழிந்துவிட்ட நிலையில் உள்ள வாஸ்து சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், மந்திர சாஸ்திரங்களும் அண்டவெளி சக்தியிலிருந்து ஆரம்பமாகின்றன. இறந்த மிருகங்களின் உடலையும் இறந்த மனித உடலையும் அறுத்து பார்த்து வாழும் மனித உடலை புரிந்து கொள்ள முடியாது. இறந்த மிருகங்களின் உடலையும் இறந்த மனித உடலையும் அறுத்து பார்த்து வாழும் மனித உடலை புரிந்து கொள்ள முடியாது. இது விவேகானந்தரின் வாக்கு. Man is a miniature of universe in which he lives. மனிதன் அவன் வாழும் அண்டவெளியின் சிறிய பிரதிபிம்பம். என்பது டாக்டர். கேட்டோம் இல்லையா? பிரபஞ்சம் சொல்றமே அதெல்லாம் அண்டம் சொல்லப்படாதுங்க. அதாவது அண்டம்னா பெருசா இருக்கிறது விண்வெளி. அது மனிதனா மாறிடுது. என்னவா மாறிடுது? மனிதனா மாறிடுது. மனிதனா மாறுறதுக்கு பூமிக்கு வந்து 450 கோடி ஆண்டா இருந்ததா மனிதனா மாறிடுது. பூமியில தான் உயிர் உற்பத்தி ஆச்சு. அப்ப பூமி உற்பத்தியான எத்தனை ஆண்டு? 450 கோடி ஆண்டு. அது 400 ஆண்டு சும்மா பாலைவனமா இருந்திருக்கு. எத்தனை ஆண்டு? 400 கோடி ஆண்டு பாலைவனமா இருந்து இந்த 50 கோடி ஆண்டுகள்ல தான் எல்லாம் உற்பத்தி ஆயிருக்கு. இது ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ தற்செயலா நடக்குது. அப்படியே தற்செயலாவோ
அல்லது திட்டமிட்டு நடக்குது. எதுவுமே உறுதியா சொல்ல முடியாது. நிச்சயமற்ற கொள்கை தான் நடந்திருக்குது. நிச்சய கொள்கைன்னு சொல்ல முடியாது. கணக்கு போடுறதும் சொல்ல முடியாது. அது ஏன்னா நீங்க காசை சுண்டி விடுற மாதிரி தான். எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புடிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு தலை தெரியும், உனக்கு பூ தெரியும். பூவா தலையா? அது பூவாவும் இருக்கலாம், தலையாவும் இருக்கலாம். இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர, இப்படித்தான் என்று அதுதான் இதுக்கு பேரு என்ன நிச்சயமற்ற கொள்கைன்னு சொல்றோம். நிச்சயமற்ற கொள்கைல தான் எல்லாமே சாத்தியம். ஏன்னா செஞ்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். என்னது? இது செய்முறை விளக்கம் தான். நீங்க செய்யாம ஒண்ணு அதான் உடம்பு விண்வெளின்னா, அப்ப உடம்புக்கு எல்லா நமக்கு தேவை பசியும் ருசியும் தானே. இதை வந்து யார் கொடுத்தது இது? பசி ருசி கொடுத்தது யாரு? இயற்கை தானுங்கய்யா. அப்ப நீ இயற்கை எதிர்த்த நீ அதை கொடுத்து கூட சாவடிக்கிற நீ. அப்ப அதுல இருந்து விழித்து எழுந்து வெளியே வர்றது யாரோட கடமை அப்படின்னு நமக்கு கேட்கறது தோணும். இங்கதான் இயற்கை எதிர்த்து வேலை செய்யணும். என்னது? இப்ப மரணம் எங்க வருது? அப்ப மரணம் வந்து இயற்கையில வச்சிருக்கிறது நம்ம என்ன பண்றோம்? மனவளை மேல மாத்தலாம்னு புரியுதா? அப்ப இயற்கை விதியை மதியால் வெல்ல சொல்லுங்களேன். மரணம் உண்டுனாவே உண்டுன்னு சொன்னா என்ன வரும்? எதுக்கால உண்டுக்கு என்ன எதிர்ப்பதம்? இல்லை. இல்ல ஏன் இவ்வளவு தயங்குறீங்கன்னு கேக்குறேன். என்ன இவ்வளவு தயக்கம்? உண்டுன்னு சொன்னா அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? இல்லை. இல்லைன்னு சொன்னா அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? இல்லை. நெகட்டிவ்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் மாறி மாறி நடக்கும். அப்படின்னா மரணம் உண்டுன்னு சொன்னா அப்ப என்ன சொல் போடுவீங்க? மரணம் இல்லை. மரணம் இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இட்டர்னலா வாழலாம், எப்பயுமே வாழலாம். அதாங்க மரணம் இல்லைன்னு சொன்னா உண்டுன்னு சொல்லுவீங்க, உண்டுன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லுவீங்க. இப்ப நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் இந்த விவாதம் நடந்துட்டு தான் இருக்குது. விவாதம் இதே இயற்கையுடைய ரகசியம். இதெல்லாம் இயற்கையுடைய சரி இது போதுங்கய்யா. இன்னும் 2 நிமிஷம் முடிச்சுக்கலாம். மணி என்னாச்சு? 38 ஆச்சு. 18:38. 2 நிமிஷம் முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இந்த தத்துவத்துல ஏதாவது இருக்கா? 2 கேள்வி கூட 5 மணி 4 மணிக்கு வச்சுக்கலாம். 4:30 மணிக்கு மணி என்னாச்சு? மணி 12:30 ஆச்சு. 12:40 ஆக போகுது. அப்ப வந்து அந்த 4:30 மணி செஷனுக்கு ஏதாவது வச்சுக்கலாம். அது எல்லாத்துக்கும் அனுப்புங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஏதாவது வெளியூர் போறப்ப மட்டும்தான் இருக்கும். அது வெளியூர் போனா கூட எப்படியாவது நடத்தணும்னு முடிவு பண்றேன். லைன்ல கிருஷ்ணன் ஐயான்னு சொல்லி யாரோ வந்திருக்காங்க. பாருங்க யாருன்னு தெரியுதான்னு பாருங்க. யாரு? ரஞ்சித் வந்திருக்காங்க. அவங்க வந்து ரஞ்சித் வந்துட்டாங்களே. சரஸ்வதி வந்திருக்காங்க. அப்புறம் யாரு? கிருஷ்ணன் யாரா வந்திருக்காங்க. கிருஷ்ணன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஒரு நிமிஷம் பேசுங்க உங்களை பத்தி. சரி முடிச்சுக்கலாம் ஐயா. ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது வரைக்கும் படிச்சிருக்காரு. சரஸ்வதி அம்மா அவங்களுக்கு ரஞ்சித் அவங்க அத வந்திருக்காரு நினைக்கிறேன். ஐயா தர்மபுரி மாவட்டம் அரூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. இந்த புத்தகம் வாங்கி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? இல்லைங்க ஐயா, புக்கு வாங்கணுங்க. உங்க நம்பருக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகுதுங்க புக்கு? அது நீங்க நண்பர் அதாவது ஒரு மாசத்துக்கு நான் இலவச பயிற்சி 3000 கட்டி சேர்ந்துக்குங்க. புரியுதா? சரிங்க சேர்ந்துக்குங்க. உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். அதுக்கப்புறம் நீங்க முதல்ல 30 நாள் கவனிங்க. 30 நாள் 150 பாடம் நடக்கும். 150 வகுப்பு நடக்கும். 150 வகுப்புல நீங்க கலந்துக்கலாம். உங்களுக்கு தினம் 5 வகுப்பு நடக்கும். எல்லாம் இலவசம் தான். சரியா? சரிங்க. நீங்க நண்பரை கொடுத்து சேர்றீங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. நீங்களே செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தைரியம் வந்துச்சுன்னா நீங்களே செஞ்சுக்கலாம். இது புரிஞ்சுக்காம யாரு பட்டினி போட்டாலும் மரணம் நிச்சயம். கேரளாவில் ஒரு பொண்ணு செத்து போச்சு. நேற்று ஒரு பொண்ணு செத்து போச்சு. அது ஏதோ அதுதான் இந்த தப்பா செய்யறது. உணவு தின்னாலும் மரணம் வரும். உணவை நிறுத்தினோம்னா மரணம் வரும். அப்படின்னா சுத்தம் பண்ணால் மரணம் வராது. அதுதான் வள்ளலார் வந்து சுத்தம்ங்கிறாரு. அவர் என்ன அர்த்தத்துல சொன்னாலும் நமக்கு அப்படி செய்முறை பண்ணி பார்த்தா தான் ரொம்ப எளிமை. அது இயற்கையின் ரகசியம் ரொம்ப எளிமை. இயற்கையின் ரகசியம் வந்து உலகத்துல ரொம்ப மலிவானது, எளிமையானது. என்னது? எளிமையானது. மரணத்தை வெல்வது ரொம்ப எளிமை. இன்னும் கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. மரணமெல்லாம் பெருவாள் ஒரு புடலங்காயும் கிடையாது. சுத்தப்படுத்தினா எல்லாம் வந்துடும். சுத்தப்படுத்தினா யார் பசி தாகத்தை கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். சரியா? நன்றி. வீட்டு சந்திப்போம். 4:30 மணிக்கு வாங்க.